மதிய லஞ்சுக்கு அரைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை சாம்பார், அரைக்கீரை சாம்பார், பாலக்கீரை சாம்பார் எல்லாமே இதே மெத்தடில் செய்யலாம். நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி போடாமல் 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்காங்க. இது நல்லா 2-3 முட்டை கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், ஒரு தக்காளிங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சு வச்சுங்க. 4 விசில் விட்டோன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைக்கீரை கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். கீரை ஃபஸ்ட்டே குக்கரில் ஆட் பண்ணக்கூடாதுங்க, கடுத்து போகும் குழம்பு. அதனால் பருப்பை வேக வச்சுட்டு நம்ம கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போகிறோம். கீரை சீக்கிரமாக வெந்துடும். கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக கிடைக்கும். நம்ம குக்கரில் வச்சு வச்சுன்னா கலரே சேஞ்ச் ஆகிருங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாங்க. சாம்பாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி கரைக்கணும். கீரை சாம்பாருக்கெல்லாம் கொஞ்சமாக புளி கரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இல்லைனா வெறும் தக்காளியே 2-3 தக்காளி போட்டாலே போதுங்க, புளி கரைக்கணும்னு வேண்டாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியில் தாளிசம் பண்ணிக்கிடணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தழை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை ஆட் பண்ணியாச்சு. அருமையான சுவையில் கீரை சாம்பார் ரெடிங்க. இப்போ தாளிசம் பண்ணியாச்சு. கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் விட்டு தாளிசம் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றினோன்னா அந்த குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. தாளிசத்தை ஆட் பண்ணிடலாம். பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.